என்ன போகிறோம்? அடுத்து நாங்கள் பக்கோடா பாயிண்ட்ஸ் போகிறோம். அப்புறம் தடுப்பா அதோ பேர் படா ப்ளீஸ். எங்கள் டீம் பாய் ஒருத்தர் வரல. ஸோ அவர் இல்லாமல் ரொம்ப மன உடைச்சல் இருக்கும். அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு எங்களை கொஞ்சம் ஆக்டிவாக எடுத்துகிட்டு போயிருப்பாரு. கொஞ்சம் மன உடைச்சல் தான் போகிறோம். பட் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் எனக்கு மட்டும் குளிருது. உங்களுக்கு எனக்கு ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு ஜாலியாக இருக்கா? அதோ பார் பக்கோடா பூங்கா. சின்னது பட்டு பூங்கா. பக்கோடா பாயிண்ட்ஸ் படும். It is a city surrounded by hills. சின்ன மலை. இதுதான் சேலம் எஸ்ஐ ஷூட்டிங் பாயிண்ட்ல வந்துட்டு அம்மா அடியா இருப்பா பாய் மிஸ் ஆக போகுது. ஏம் பண்ணி கரெக்டாக சுட்டார்னா அவர் கேட்க தான் நான் வாங்கி கொடுப்பேன். ஓகே, மேபி அவர் தப்பாக சுட்டார்னா நான் கேட்க தான் அவர் வாங்கி தரணும். ரைட். ஷார்ட் ஒரு கதை சொல்லுவா. இந்த டபுள் ஒயிட் மேலே இருக்கா? டபுள் ஒயிட் மேலே, அதில் செகண்ட் ஆரஞ்சு கலர் இருக்கு. ஆரஞ்சா? ஆரஞ்சு பக்கத்தில் ஒயிட். ஆரஞ்சு பக்கத்தில் நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ நமக்கு என்ன மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து ப்ரோ செகண்ட் சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் அந்த ஸ்கை ப்ளூக்கு ஸ்கை ப்ளூ மேலே ஒயிட்டா இல்லை எல்லோ லைட் பிங்க்கு. அது ஓடியாதுரா, காற்று போயிட்டு இருக்குதுரா பலூனு. காற்றே கம்மியாக இருக்குது. அது ஆனால் அதில் தான் அடித்தேன். ஓகேப்பா. இன்னொன்று நீ சுட்டத்துக்கெல்லாம் கணக்கு கிடையாது. கணக்கு எனக்கு எத்தனை வந்துருக்கு மொத்தம்? 3. பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு வந்தது வெளியே லாபம்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். நான் சொல்கிறேன். ஐ மக்களே, நம்ம சேலஞ்செலாம் நம்ம தான் ஜெயிச்சுக்கிறோம். 2-3 பொருள் கேட்டுருவோம். தலைவர் வச்சு அதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். இப்போ என்னென்ன வாங்கி கொடுக்குறோம் அதையும் காமிக்கிறோம். நீங்கள் போங்கய்யா. எல்லாத்துலேயும் போகும். இது வெளியுமே ஒரு சுட்டுதுல ஒரு தற்காப்புரியா அது மாதிரி நன்றி. தற்காப்பா சுட்டுக்கிறாரு. அது ஒரு இது உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர். சுட்டதில்ல நீங்கள் கரெக்டாக சுட்டுங்க. நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சுடலாம் நீங்கள் டபுளாக வாங்கி தரணும். ஸ்கை ப்ளூ சென்டர் 3 வைலட் சென்டர். ஓகே. மொத்தம் எனக்கு 5 கிஃப்ட்டு ஸ்பான்சர் பண்ணோம். ஸோ எனக்கு கிஃப்ட்டு இப்போ வந்து கம்ப்யூட்டர் இத்தனாயிரா 7th. இதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை ப்ரோ. ஓகே நான் எடுத்துக்கிறேன். தெரியுங்களா? ஐயோ சரி, நாங்கள் போய் சுட்டுக்கிறோம். ப்ரோ ஓகே ப்ரோ. இதே இந்த ப்ரோ சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம சிறப்பாக வந்து ஏற்காட்டில் பலூன் சுட போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து எய்ம் ஷூட்டர்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்படி சுட போகிறோம் மட்டும் பாருங்கள். சும்மா ஒரே கையில் சில்லுன்னு சுட போகிறோம். அப்படியே பண்ணுறாங்க. ஓகேவா?
ஓகே கண்ணு சீனா கிடையாது எப்பவுமே. ப்ரோ சாய்ஸ் கன் ப்ரோ. ப்ரோ கலர் சொல்லு. கலரா? பிக்சர் கலர் ப்ரோ. சொல்கிறேன் ப்ரோ. அப்படியே சுட்டுருவேன், உங்களுக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் உங்கள் ஆசைக்கோசம் சொல்ல மாட்டேன். சரி, அந்த மேலே ஒயிட் இருக்கு இல்லையா, 2 ஒயிட்டு, அதில் ஃபர்ஸ்ட் ஒயிட். அதாவது 1 2 3 4 5 பலூன். அது ஒன்றுமே தெரியல. கண்ணாடி வச்சு பார்த்து வந்தடா தம்பி. என்னடா இப்படி பண்ணினா? ஏய் எங்கடா சொல்லுடா? போடா. ஏய் நம்ம சத்தம் கூட கேக்குறா. டேய் என்னடா இப்படி பண்ற நீ பையா? சேம் முன்னே இதே மாதிரி தான் ஆச்சு. சரி சிரிக்காத. அவரே சொல்லுங்க அண்ணா. ஹலோ சொல்லு தம்பி. அவரே நீங்க சொன்னோம். எங்க அடிச்சீங்க? நான் சொல்லுங்க அடிச்சேனா? நான் வர தம்பி. ஐயோ எப்பயுமே 3 வந்து கடவுளுக்கு குத்துருவோம். நாங்கள் ஏனுக்கெல்லாம் முருகன் ஒருத்தர் இருக்கு, ஒய்ஃப் 2 மூணாகுதுல்ல. 3 குண்டு முருகன் குத்தாச்சு. அடுத்த குண்டு அடிச்சு கும்பிட்ற மாட்டீங்க மாப்பிளை. ஐயோ எல்லாம் பண்ணுக்கு தான் நாங்கள் சுட்டுட்டு தான் இருக்கோம். அவர் வந்து கேட்ட ரெக்வஸ்டா சுடாதீங்க. நான் இப்போ நீங்கள் அந்த இது போட்டு பாரு, நான் போடுறேன் பார்க்கலாம் தம்பி. என்னடா நான் வைக்கிறேன் அங்கே துப்பாக்கி நீடா 4 எடுத்தா 4 ஃப்ரீ கொடுக்குறேன்னால நீ நான் ஒன்று கூட சுடுறா. ஓகே ப்ரோ, இந்த ஒரு ப்ரோ நான் ஏன்னா கும்பலாக ஒன்று சுடுறேன் ப்ரோ. அது கூட இல்ல ப்ரோ. சோனி ப்ரோ கொஞ்சம் ப்ரோ நீங்கள் அங்கே போயிடுங்க. எனக்கு ஏன்னா ஏதோ சூனி வச்சிட்டிங்க நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஷார்ட் கன்னாக தான், பட் இருந்தாலும் ஏதோ வச்சிக்கிறது ஃபஸ்ட் ஒன் தானே ப்ரோ. நாங்கள் அப்படியே வீரப்பம் விடாமல் மாற்றோம். கொஞ்சம் மிஸ்டேக், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்டேக். லாஸ்டா இன்னும் 3 இன்னும் வந்துக்குதுங்களா? இப்போ பாரு கரெக்டாக சுடுறோமா அந்த மட்டும் ஒரு அது வந்து ஒரு 7 வந்து எப்பயுமே 7ன்றது ராசியான நம்பர். 7 எல்லாரும் 10வது லாஸ்ட் ஒன் சொல்லுங்க. எந்த பக்கம் வந்துடும்? இந்த ஸ்கை ப்ளூவா இந்த வானத்துக்கே உனக்கு கொடுக்குற பார்த்துக்க மாப்பிள்ளை. இந்த அடி அப்படின்னு எனக்கு ஓ சாமி. பட் நம்ம வச்சு குறி தப்பல. நம்ம எல்லோக்கு தான் வச்சோம், ஏன்னா எல்லோ பிடிக்கும். எப்பயுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமெடி பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாரி 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து காமெடி பண்ணுறதுக்காக புல்லோட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க சுடுற வேடிக்கை நம்ம பார்க்குறோம். இப்போ ஐயா ஏன் பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு கலர் சொல்லவா? ஓகே 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 ப்ரோ, டன் டன். ஷார்ட் 2 3. ஏய் நைஸ் பா. ஐஃபை ஓகே. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. மகளே பாருங்க, நம்ம துண்டு சூப் வாங்கி கொடுத்து 2வது கிஃப்ட்டை கழிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஹெல்த்தியாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மப்ளர் வாங்கி கொடுத்தாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ சூப்பு. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து என்ன காம்போ? ஓகே உங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கிறனால காம்போ. இப்போ இன்னும் 2 இருக்கா? இன்னும் 3 இருக்குது கிஃப்ட்டு. ஆமாம், டாக்டர் ஊசி ஒன்று போடணும். அது சபீர் பிரதருக்கு வந்துடும். ஆங் பிரதரில் வந்துடும். சிறகடிப்போம்.